ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேங்கிள் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் பேங்கிள். வாங்க இந்த ஃப்ளவர் ஷேப் பேங்கிளை எப்படி ரேப் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் ஷேப் பேங்கிளை ரேப் பண்ணதுக்கு நான் இன்னைக்கு பாருங்கள் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்க, இந்த சைடில் இப்படி கம் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ரெண்டு சைடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம் வச்சு இப்படி ஒட்டிடணும். இனி இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து ரேப் பண்ணலாம். இந்த பேங்கிளுக்கு வந்து நம்ம எல்லா டைமும் ஃபுல்லாக அப்படி கம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தான் நம்ம ரேப் பண்ணணும். ஏன்னா ஃப்ளவர் ஷேப் எல்லாமே கர்வாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால். ஸோ இது இப்போ காயட்டும், அப்புறமா நம்ம ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிட்டு பாருங்கள், நம்ம வந்து அதை ரெண்டு இருக்குல்ல அடுத்த பக்கம், அதில் இப்படி கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க த்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி த்ரெட்டை அப்படி நல்லா ஃப்ரீயாக அப்படி விட்டுறணும். இனி பாருங்கள், த்ரெட்டை நல்லா அழகாக அப்படி எடுத்து இனி கம் வைக்கணும். அப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா டைட்டாக அந்த மாதிரி ரேப் பண்ணணும். இனி பாருங்க, இங்கே கம் வைக்கணும். ஃபுல் பேங்கிளும் இப்படி இந்த ஓரத்தில் இப்படி கம் வச்சு வச்சு நம்ம ஒட்டணும். உங்களுக்கு ஒரு வேளை இதில் கம் வச்ச பிறகு கீழே வராது, ஒரு வேளை உங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னா இங்கே கூட நீங்கள் கொஞ்சமாக கம் வைக்கலாம். மேலே கம் வச்சாலே போதும், அப்படி கீழே வராது. சப்போஸ் ஒரு வேளை அப்படி வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கீழேயும் மேலே எப்படி கொஞ்சமாக நம்ம கம் வைக்கோமோ அதே மாதிரி கீழேயும் கொஞ்சமாக கம் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நான் அதை காட்டி தரேன். நல்லா டைட்டாக எடுத்து ரேப் பண்ணோம். நம்ம யூஸ்வலாக நம்ம ரேப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர் ஷேப் பேங்கிள். நம்ம இப்படி ரேப் பண்ணிச்சில இந்த இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நம்ம நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சிடணும். இப்போ டைட்டாக பிடிச்சோன்னா அந்த கம் பே நல்லா ஒட்டிடும். இந்த மாதிரி. இனி பாருங்க, இந்த ஒரு சைடே கம் வச்சா போதும் தான். ஆனால் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா பாருங்க, கீழே இதே மாதிரி கொஞ்சமாக கம் வச்சா போதும்.
இந்த மாதிரி நம்ம ஃபுல் பேங்கிலும் நம்ம ரேப் பண்ணலாம். இப்போ வந்து த்ரெட் இங்கே தீந்துட்டுன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ணுறேன். பாருங்கள், எப்போவுமே நம்ம பேஸ்ட் பண்ணச்சில் இங்கேயும் கம் வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிற த்ரெட்லேயும் கம் வச்சுட்டு அதை இப்படி நம்ம நல்லா அப்படி ஃப்ளாட்டன் பண்ணிடணும். ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி ஒட்டினா அது நீட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஒட்டுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி ரிமைனிங்காக நம்ம ரேப் பண்ணலாம். இங்கே தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஸோ இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இனி இது நல்லா காஞ்ச பிறகு அடுத்து நம்ம ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், த்ரெட் நல்லா காஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முடிக்க வந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக அப்படி பிடிச்சிட்டு இனி இங்கே வந்து நம்ம எண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக இப்படி ரேப் ஆயிரும். இந்த ஷேப் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்காது, இந்த மாதிரி கர்வாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கர்வாக இருக்கும். இங்கே வந்து இப்படி ஃப்ளவர் ஷேப். ஸோ ரொம்ப ஈஸி தான். எல்லா பெட்டல்லையும் நம்ம வந்து சுற்றி கம் வச்சு நம்ம ரேப் பண்ணிட்டாலே, நல்லா டைப்பாக ரேப் பண்ணிட்டாலே ரொம்ப அழகாக ரேப் ஆயிரும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பேங்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
வீடியோஸ்லாம் பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.